ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு கொடுக்கிற ஒரு சொல்லுகிற காரியம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். என்னை விசாரிக்க 6 பேர் தான் இருக்காங்க. நிறைய பேர் எனக்கெல்லாம் ஜோமான அழைக்கும் போது சொல்லுகிற காரியம், பிரதே என் பிள்ளை என்னை விசாரிக்கிறதில்ல, என் புருஷனை விசாரிக்கிறதில்ல, என் குடும்பத்தாரனை விசாரிக்கிற பலர் இப்படி சொல்லியிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். தேவ பிள்ளையில, உங்களை விசாரிக்க யார் இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் உங்களை விசாரிக்கிறவர். அப்படி யார்? நம்முடைய அருமை இரட்சகர் ஆண்டவரில் ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, ஒரு மூத்த சகோதரனை போல, ஒரு நல்ல நண்பரை போல, நல்ல ஆலோசகரை போல அவர் நமக்கு இருந்து அவர் நம்மளை விசாரிக்கும் போது வேறு என்ன கவலை வேணுங்க? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், பிரசிடெண்ட்டு, நம்முடைய தேசத்தின் பிரசிடெண்ட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தேவையெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். பிரசிடெண்ட்டே என்னை விசாரிக்கிறார், அவர் என் மேல் அக்கறை உள்ள இருக்கிறார், அப்போ என் தேவையெல்லாம் பார்த்துக்கொள்வார் சொல்லுவோம்ல. அப்போது உலக பிரகாரமான அதிகாரங்களெல்லாம் காட்டில் அண்ட சராசரம் படைத்த ஆண்டவர், சர்வ வல்லமுள்ளவர், அவர் நான் உங்களை விசாரிக்கிறேன். அப்படின்னால உங்கள் கவலைகளெல்லாம் என் மேலே வைத்து விடுங்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம், வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லா விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவர் உங்களை விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அதனால கவலைப்படாதீங்க. அப்போ நாம் என்ன செய்யணுமா? ஒன்றுக்கும் கவலைப்படாம, அப்படின்னா எல்லாமே அதில் அடங்கிறது. சின்ன சின்ன சிலர்களாக சின்ன காரியத்துக்கு கவலைப்படுவாங்க. ஐயோ கொசு கடிச்சிச்சே கவலைப்படுவாங்க. நாமே அதுக்கு சில நிமிஷங்களில் அது மறைஞ்சு போயிடும், வலி நீங்க போயிடும், அதுக்கு கவலைப்படுவாங்க. சின்ன சின்ன அற்பமான காரியத்துக்கெல்லாம் கவலைப்படுகிறது உண்டு. தேவப்பிள்ளை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்று குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, அவர் உங்களை பார்த்துக்கொள்வார். ஆமென். நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே சாலமன் ஞானி இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். பாருங்க, நல் வார்த்தை. அப்போ அந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை தான் உங்களை மகிழ்ச்சியாகும், ஆண்டவருடைய வார்த்தை தான் உங்களை பலப்படுத்தும். கவலைப்படுறதுல உங்கள் இறுதியை சுக்குநூறாகும். இதை அறிந்து, அதனால தான் பாருங்க, மார்த்தாள் மரியாள் சம்பவத்தில் பார்க்கும்போது மார்த்தாள் அநேக காரியங்களை வேலைகளை செய்கிறா. ஐயோ இயேசு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனால் மரியாள் என்ன தருமா பாருங்க, தன்னை விட்டு எடுப்பார் நல்ல பங்கு தெரிந்து கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் உட்காந்து அவர் உபதேசத்தெல்லாம் கேட்குறார், அவர் வார்த்தையை கேட்குறார். ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையான்னு மார்த்தாள் சொல்கிறதா? ஆனால் ஆண்டவர் சொல்வார், தன்னை விட்டு எடுப்பார் நல்ல பங்கு தெரிந்து கொண்டா. தேவ பிள்ளையில, அந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. கவலைப்படாதீங்க. பிரச்சனையை பார்த்து, சோர்வு சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உங்கள் பிள்ளைங்க உங்களை வேலை உங்களை கவனிக்கிற யாரிலே இருக்கிறாங்களோ இல்லையோ, கவலைப்படாதீங்க. உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை விசாரிக்கிறவரானபடினால நாங்கள் ஏன்பா கவலைப்படணும்? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற. ஒருவேளை உலகம் எங்களை கண்டு கொள்ளுது இல்லையோ, உறவுகள் கண்டு கொள்கிறாங்களோ இல்லையோ, எங்கள் மேலே அக்கறையுள்ள தகப்பன் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, யார் யார் எப்படிப்பட்ட கவலையில் கண்ணீரில் இருப்பாங்கன்னா இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால அந்த கவலைகள் பாரங்கள் எல்லாம் மாறி போகட்டோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறான்ப்பா. ஆமென். கவலை மனுஷன் இருதயத்தை ஒடுக்கும் ஆண்டவரே. அப்பா, அவங்க வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம்ப்பா. நீரே பொறுப்படுத்தும். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும். கவலைகள் மாறட்டும், கண்ணீர் துடைங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.